வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு மருத்துவம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மருத்துவம் நிகழ்ச்சி பிரதி வெள்ளிக்கிழமைகளில் பிரித்தானிய நேரம் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை இடம்பெற்று வருகின்றது. இந்த மருத்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைய மருத்துவர்களை சந்தித்து நிறைய விடயங்களை நாங்கள் உங்களுடன் கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைய வேண்டும், அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒவ்வொரு வித்தியாசமான வைத்தியர்களை அழைத்து நாங்கள் அவர்களது கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் இந்த வாரமும் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற விடயம் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். எல்லோருமே எனக்கு தடிமன் இருக்குது, காய்ச்சல் இருக்குது, எனக்கு அது இருக்குது, இதுக்கு இருக்குது என்று சொல்கிற மாதிரியே ஒரு பொதுவாக எனக்கும் இருக்குது என்று அநேகமான மக்கள் சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வியாதி இந்த வருத்தம் இது ஒரு குரோனிக் கண்டிஷன். இது அமைந்திருக்கின்றது. இது இல்லாதவர்கள் அது ஆரம்பத்தில் சொல்லியிருப்பார்கள் பணக்கார வியாதி என்று கூட அதனை சொல்லியிருப்பார்கள். சர்க்கரை வியாதி, அதாவது நீரிழிவு நோய் பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். இதை பற்றி கலந்துரையாட எங்களுடன் வந்திருப்பவர் டாக்டர் வித்யன் அவர்கள் கால்செஸ்டரில் இருந்து வந்திருக்கின்றார். வணக்கம் டாக்டர் வித்யன். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் மருத்துவத்தில் நாங்கள் நீரிழிவு நோயை பற்றி நாங்கள் கதைக்க இருக்கின்றோம், நிறைய விடயங்களை கதைக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களது நேயர்களுக்கு தாருங்கள். நான் இப்பொழுது கோல்செஸ்டரில் ஒரு நீரிழிவு நோய் வைத்திய நிபுணராக இருக்கிறேன், கன்சல்டண்ட்டாக. நான் படித்தது யாழ்ப்பாணத்தில் தெளிப்பலை யூனியன் காலேஜ் மற்றும் சென்ட் ஜோன்ஸ் காலேஜ் அவற்றில். அதுக்கு பிறகு மருத்துவம் படித்தது கொழும்பு மருத்துவக் கல்லூரியில். மருத்துவம் பயின்ற பிறகு நான் ஐக்கிய ராஜ்யத்துக்கு 2003ஆம் ஆண்டில் வந்து இங்கு இருக்கிற ட்ரைனிங் அதில் செய்து முடித்துவிட்டு 2011ஆம் ஆண்டிலிருந்து ஒரு நீரிழிவு நோய் ஸ்பெஷலிஸ்டாக நிபுணராக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கோல்செஸ்டரில் நாங்கள் ஒரு எஸ்எக்ஸில் இருக்கின்றது. அப்போ அங்கே கூட வெள்ளைக்கார மக்கள் தான் அங்கே கூட இருக்கிறார்கள், பிரித்தானிய மக்கள். அப்போ நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் மற்றும் கம்யூனிட்டி பேஸ்டான 2 விதமான நீரிழிவு நோய் மக்களையும் அங்கே நாங்கள் பார்த்து அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கிறோம். சரி, ஓகே. டாக்டர் சொன்னது மாதிரி, டாக்டர் வித்யன் சொன்னது மாதிரி நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீரிழிவு நோயை பற்றி தான் விரிவாக கதைக்கின்றோம். நிறைய நிகழ்ச்சிகளில் நிறைய தடவைகள், எவ்வளவோ தடவைகள் கலந்துரையாடப்பட்ட விடயமாக இருந்தாலும் இன்னும் எல்லோருமே ஆவலுடன் இந்த அறிவுரைகளை எதிர்பார்க்கின்ற ஒரு வியாதியாக சர்க்கரை வியாதி, நீரிழிவு நோய் இருக்கின்றது. சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை யாரையுமே விட்டு வைக்காமல் பாரபட்சமின்றி நிலவுகின்ற ஒரு குரோனிக் டிசீஸாக டயபெட்டிஸ் இருக்கின்றது. நாங்கள் டயபெட்டிஸ் நிறைய தடவைகள் எல்லா மக்களுமே பார்த்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக டயபெட்டிஸ் என்றால் என்ன, டைப் 1 டைப் 2 என்று 2 வகையாக இருக்கின்றது. இதனை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை தொடங்குவோம். நீரிழிவு நோய் அடிப்படையில் இருக்கிற பிரச்சனை இன்சுலின் என்ற ஹோமோன் குறைகிறது இரத்தத்தில். இன்சுலின் தொழிற்பாடு எங்களுடைய உடலில் இருக்கின்ற இரத்த குளுக்கோஸை, சீனியை எங்கள் உடல் கலங்களுக்குள்ளே செலுத்துவது தான் இன்சுலினுடைய முக்கியமான தொழிற்பாடு. அப்போ இன்சுலின் குறைவாக இருக்கிறதால எங்களுடைய உடல் கலங்களுக்குள்ள குளுக்கோஸ் செல்லாமல் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கின்றது. அந்த இரத்தத்தின் குளுக்கோஸின் அளவு அதிகரிப்பதனால வார சிக்கல்கள் தான் அந்த நீரிழிவு நோயின் பிரதானமான சிக்கல்களாக இருக்கின்றன. அப்போ நீரிழிவு நோயில் முக்கியமான 2 வகையான வகைகள் இருக்கின்றன. நீங்கள் சொன்ன மாதிரி டைப் 1 முதலாம் வகை, டைப் 2. டைப் 2 தான் பிரதானமாக இருக்கின்ற வருத்தம். கிட்டத்தட்ட நீரிழிவு நோய் என்று சொன்னால் 85 தொடக்கம் 90% மக்களுக்கு இருக்கிறது டைப் 2 டயபெட்டிஸ். அதுதான் எங்களுடைய இலங்கை மக்கள் எடுத்தால் அதுதான் பிரதானமாக காணப்படுகின்ற வகையாக இருக்கின்றது. டைப் 2வில் இருக்கிற மெயின் பிரச்சனை அதாவது எங்கள் உடலில் சதயம் என்ற உறுப்பு இருக்கின்றது, பேங்க்ரியஸ். அந்த சதயம் வலுத்திறன் குறைந்து கொண்டு போகும் பொழுது, அதுவும் உடல் பருமன் அதுகெல்லாம் அதிகரித்து, வயது அதிகரித்து உடல் பருமன் அதிகரிக்கும் பொழுது அந்த சதயத்தின் செயல்திறன் குறைகின்றது. சதயத்தால் தொல்பட முடிகிறது, இன்சுலினை சுரக்க முடிகிறது, ஆனால் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு அதனால் சுரக்க முடிகிறது இல்லை. அதனால் இரத்தத்தின் குளுக்கோஸின் அளவு கூடுகின்றது. அது டைப் 2. டைப் 1 என்பது சற்று வித்தியாசம். அதில் இருக்கிற பிரச்சனை எங்களுடைய உடலில் இருக்கின்ற ஆன்டிபாடிஸ், அதாவது உடலில் இருக்கிற உடல் எதிரிகள்
ஏதோ காரணத்தால் சில முன்னர் வந்த வைரஸ் வருத்தங்களால் இருக்கலாம் அல்லது வேறு வருத்தங்களால் இருக்கலாம் அந்த சதயத்தை தாக்க தொடங்குகின்றன. அந்த சதயத்தை தாக்க தொடங்குறதால அந்த சதயம் வந்து ஒரு மிகவும் வேகமான வீதத்தில் வந்து செயல்திறன் குறைந்து இன்சுலின் சுரக்கிறதை குறைந்து கொண்டு போகிறது. அப்போ இது கூட வேகமாக நடக்கிறதால அந்த சதயத்தினால் இன்சுலினை சுரக்க முடியாமல் இருக்கும். இன்சுலின் அளவு மிகவும் வேகமாக குறைந்து இரத்தத்தின் குளுக்கோஸின் அளவு மிகவும் வேகமாக அதிகரிக்கின்றது. அப்போ டைப் 2வில் வந்து பொதுவாக நாங்கள் உணவு கட்டுப்படுத்துறது, மருந்துகள், அதாவது டேப்லெட் மருந்துகள் எடுக்கிறதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். ஆனால் டைப் 1 டயபெட்டிஸ் வந்து கட்டாயமாக ஆரம்பத்திலிருந்தே இன்சுலின் ஊசி போட வேண்டியிருக்கும். டைப் 2 கூட வயது கூடின மக்களில் வருகின்றது. டைப் 1 வந்து எந்த வயதிலும் வரலாம். சிறு குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் அது வரலாம். என்று அதுக்கும் உடல் எடைக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறைக்கோ டைப் 1க்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ அது ரெண்டும் அதை நாங்கள் அணுகிற முறைகள், கொடுக்கின்ற சிகிச்சை முறைகள் ரெண்டும் முற்றிலும் வித்தியாசப்பட்டது. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்து பல விடயங்கள் டயபெட்டிஸில் டைப் 1 டைப் 2 பற்றி நிறைய விடயங்களை நாங்கள் பேச இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்கள் எல்லோருக்குமே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்ற ஆசை கட்டாயமாக இருக்கும். டயபெட்டிஸ் என்று வரும் பொழுது என்னதான் உங்களுக்கு நல்ல ஒரு டாக்டர் அமைந்திருந்தாலும், நல்ல உணவு கட்டுப்பாடு, மருந்து பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருந்தாலுமே சில வேளைகளில் நாங்கள் கம்ப்ளைன்ஸ் என்று சொல்கின்ற, அதாவது மருந்தை நாங்கள் சரியாக எடுக்க முடியாமல் போவதற்கு நிறைய காரணம் இருக்குது, பெட்டர் கண்ட்ரோல் வராமல் இருப்பதற்கு நிறைய காரணம் இருக்கின்றது. இது பற்றி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். நீங்கள் எங்களது கலைக தொலைபேசிக்கு தொடர்பு கண்டு டாக்டர் வித்யனிடம் உங்களுக்கான கேள்விகளை நீங்கள் சுருக்கமாக கேட்டுக்கொள்ளலாம். சரி, இப்போ நாங்கள் டைப் 1 அண்டு டைப் 2க்கு வர முதல் டைப் 1 வந்து சின்ன குழந்தைகளுக்கும் கூட பிறந்த உடனேயே இருக்கிறது. அப்படி வருவதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீங்க? அதான் டைப் 1, இப்போ நான் முன்னர் குறிப்பிட்டவாறு அந்த ஏதோ ஒரு காரணத்தால் இருக்கின்ற உடல் எதிரிகள், அதாவது ஆன்டிபாடிஸ் வந்து அந்த சதயத்தை தாக்குகின்றன. அப்போ இந்த தாக்குகின்ற ப்ரோசஸ் வந்து எந்த வயதிலையும் ஆரம்பிக்கலாம். பொதுவாக பிறந்த ஒரு முதல் 2-3 மாதத்துக்குள்ள இருக்காது அது. ஆனால் இப்போ சராசரியாக பார்த்தால் 6 மாதத்திலிருந்து சாகும் வரைக்கும் எந்த வயதிலையும் இந்த டைப் 1 நோய் வந்து உருவாகலாம். அந்த டைப் 1ல் வந்து சதயத்தின் வலுத்திறன் மிகவும் வேகமாக குறைகிறதால அவர்களுக்கு இன்சுலினை போடாட்டி அவர்களுக்கு ஒரு மிகவும் நாள் கணக்கில் அல்லது கிழமை கணக்கில் அவர்களுடைய உயிருக்கே ஆபத்து உண்டாகலாம். ஆகவே நாங்கள் டைப் 1 நோயாளிகளுக்கு நாங்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு தாரக மந்திரம் வந்து எப்பொழுதுமே அவர்கள் எந்த காரணம் கொண்டும் இன்சுலினை தவறக்கூடாது. இந்த இன்சுலின் ஒரு நாள் 2 நாள் தவற விட்டால் கூட அவர்களுக்கு அந்த இன்சுலின் இல்லாமையால் அவர்களுக்கு ஒரு டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் என்று, அதாவது அவரோட உடல் வந்து இன்சுலின் இல்லாத அந்த உடலின் மெட்டபாலிசம் மாறுபட்டு அந்த குளுக்கோஸை பயன்படுத்தாமல் கீட்டோன்ஸ் என்ற மெட்டபாலிசம் ஒன்று உருவாக்கி கீட்டோன்ஸ் என்ற அளவு அதிகரித்து அது உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு நிலவரத்தை உருவாக்கும். அப்போ இது நாங்கள் அவர்களுடைய அந்த டயக்னோஸ் பண்ணப்பட்டு அந்த முதல் நாள்லேயே அவர்கள் சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் வந்து எப்பொழுதும் இன்சுலினை தவறவிடக்கூடாது. அப்போ சில வேளைகளில் இப்போ டைப் 1 என்ற இந்த டயபெட்டிஸ் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஆரம்ப காலத்திலேயே தான் அநேகமாக கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் சில பேர்கள் வந்து ஒரு 15-20 வயசு வரைக்கும் கூட அதை கண்டுபிடிக்கிறார்கள். அப்போ அவ்வளவு காலமும், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வைரஸ் தாக்கத்தால் தான் பான்க்ரியஸ் இன்சுலினை சுரக்காமல் போகிறதால தான் அப்படி லேட் டயக்னோசிஸ் வருதா? என்ன காரணம் அப்படி இருப்பதற்கு? டைப் 1 வருவதற்கு டைப் 1 டைப் 2 ரெண்டுக்குமே ஜெனட்டிக்ஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஆகும். அதாவது உங்களுடைய மரபணுக்களில் உங்களுக்கு டைப் 1 வருவதற்கு அல்லது டைப் 2 வருவதற்கு ஒரு சாத்தியப்பாடுகள் இருந்தால் அந்த நோய்கள் வந்து உங்களுக்கு வருகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் கூட, அதாவது குடும்பத்தில் இருந்தால் உங்களுக்கு வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் கூட. ஆனால் டைப் 1 மரபணுக்களோடு இருக்கிற எல்லாருக்கும் டைப் 1 நோய் வரப்போவதில்லை. அவர்களுக்கு வேறொரு தாக்கமும் இருந்தால், அது பொதுவாக ஒரு வைரஸ் கிருமிகளால் வேறொரு தாக்கத்தில் இருந்தால் அந்த வைரஸ் கிருமிக்கு உடல் வந்து எதிர்ப்பு கொடுக்க, அந்த உடல் எதிர்ப்புன்ற ஒரு பக்க விளைவாக இந்த இன்சுலினுக்கு எதிரான பான்க்ரியஸுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் உருவாகின்றன. அந்த ப்ரோசஸ் வந்து எந்த வயதிலும் உருவாகலாம்.
அதனால தான் டைப் 1 பொதுவாக சிறு வயதில் ஏற்படுகின்றது. ஆனால் எங்களுடைய ப்ராக்டிஸில் 50, 60, 70 வயசுகளிலே கூட நாங்கள் டைப் 1 டயபிட்டிஸை நாங்கள் டயக்னோஸ் பண்ணியிருக்கிறோம். அவை வயசை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்கள் அது வித்தியாசப்படுத்துவதில்லை. ஓகே, டைப் 1 டயபிட்டிஸை நாங்கள் சுருக்கமாக முடித்துக்கொண்டு அடுத்த டைப் 2 என்ற காமன் விடயத்துக்கு நாங்கள் வரும் பொழுது, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயபெட்டிக் கீட்டோஆசிடோசிஸ் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இது டைப் 1க்கு மட்டும் வருமா அல்லது டைப் 2 பேஷண்ட்ஸுக்கும் வருமா? டைப் 2க்கு பொதுவாக வருவதில்லை. எங்களோட மருத்துவத்தில் நாங்கள் படிக்கும் பொழுது எல்லாருக்கும் வரலாம். ஆனால் நாங்கள் பொதுவாக கொடுக்கின்ற வைத்திய ஆலோசனை டைப் 2 நோயாளிகள், அதுவும் முக்கியமாக குளிசைகள் மூலம் எடுக்கிற அல்லது டயட் கண்ட்ரோல் மூலம் எடுக்கிற ஆட்களுக்கு பொதுவாக டயபெட்டிக் கீட்டோஆசிடோசிஸ் வருவது. ஏனென்றால் டயபெட்டிக் கீட்டோஆசிடோசிஸை வருவதென்று சொன்னால் இந்த இன்சுலின் தொழில்பாடு மிகவும் மிகவும் குறைவாக இருக்க வேணும் டைப் 1 நோயாளிகளுக்கு. அப்படி ஆனால் டைப் 2 நோயாளிகளுக்கு பொதுவாக நான் முன்னர் சொன்ன மாதிரி அவர்களுடைய சதயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்சுலின் சுரந்து கொண்டு தான் இருக்கின்றது. அவர்களுடைய சாப்பிடுகின்ற உணவு வகைக்கு அது காணாமல் இருக்கின்றது, அவர்களுடைய உடல் எடைக்கு அது காணாமல் இருக்கின்றது. ஆனால் டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸை அதை வராமல் கட்டுப்படுத்துறதுக்கு அந்த இன்சுலின் அளவு காணத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே பொதுவாக நாங்கள் டைப் 2 பேஷண்ட்ஸில் நாங்கள் பொதுவாக டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸை காண்பதில்லை. டயபெட்டிஸ் கீட்டோஆசிடோசிஸ் என்பது பற்றி நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். அதனை டயபெட்டிக் கீட்டோஆசிடோசிஸ் என்றால் என்ன, அதற்குரிய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் என்பது பற்றி டாக்டர் கலந்துரையாடி இருக்கின்றார். அதற்கு முன்னால் ஒரு நேயர் தொலைபேசியினூடாக இணைந்திருக்கின்றார், அவரை அழைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம், நான் ஜெயரத்னம் கதைக்கிறேன் இஸ்லாமிலிருந்து. ஜெயரத்னம் வணக்கம், சொல்லுங்க டாக்டர்கிட்ட உங்களோட கேள்வியை கேளுங்க. டாக்டர்கிட்ட நான் இருக்கிறது, இப்போ டயபெட்டிஸ் 2 உள்ளாக்கள் சில பேர் சொல்லினா வெந்தயம் ஊற வச்சு குடித்தால் அது குறையும் என்று சொல்லி, அது உண்மையோ என்று தெரிகிறதுக்காக கேட்கிறேன். சரி, ஓகே, உங்களை கேள்விக்கான பதிலை டாக்டர் விளக்கமாக தருவார். நன்றி அண்ணா, நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்கு. பலர் வெந்தயம், பாக்காய் போன்ற பல நாட்டு மருத்துவங்களை பற்றி பலர் கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒவ்வொரு நாட்டு வைத்தியங்கள் வேலை செய்கின்றன. பாவக்காயை பற்றி மிகவும் பல பேர் பாவக்காய் காய்ச்சி அதன் மூலம் பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு அது வேலை செய்யுது என்று சொன்னால் அது நல்லது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போ இந்த நாட்டு வைத்திய மாதிரியானதுகளுக்கு போதிய அளவு டெஸ்ட் பண்ணப்பட்டு அவை உண்மையாக வேலை செய்கின்றனவா இல்லையா என்பதை பொறுத்து போதிய அளவு ஆராய்வுகள் செய்யப்படவில்லை. அந்த பாவக்காய் சம்பந்தமாக நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன. அதில் இருக்கின்ற சில கெமிக்கல்ஸ் இப்பொழுது அந்த சல்ஃபனால் யூரியாஸ் என்று சொல்லப்படுற அந்த கெமிக்கல்ஸோடு மிகவும் ஒரு ஒத்த தன்மை இருக்கின்றது என்பது ஆராய்வுகள் மூலம் தெரியப்பட்டிருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லை, நிறைய வித்தியாசமான நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறைகள் இருக்கின்றன. அவை ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு வகைக்குள்ளே அவை அடங்குகின்றன. ஆனால் அவற்றை ஒரு நோயாளிக்கு ஒரு சிகிச்சை முறை மூலமாக கொடுக்கலாமா இல்லையான்றதற்குரிய ஆராய்ச்சிகள் போதிய அளவில் நடக்கப்படவில்லை. நினைக்கிறேன் உங்களது கேள்விக்கான பதில் நிச்சயமாக டாக்டர் தந்திருப்பார். நிறைய சொல்வார்கள், பாவக்காய் சாறு டாக்டர் சொன்ன மாதிரி, வெந்தயம் சொல்லியிருக்கிறார்கள், மற்றது நாவல் பழத்தினது கொட்டை அந்த பவுடரை அரைத்து சாப்பிடுவது, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறார்கள். என்னென்ன உங்களது உடம்புக்கு சேர்வாக இருக்கின்றதோ அதனை நீங்கள் பாவித்துக் கொள்ளலாம். இயற்கை மருத்துவம் ஒரு ஹார்ம்ஸ் என்று பெருசாக சொல்வதற்கு இல்லை. சரி, நாங்கள் இப்பொழுது கேட்போம், கீட்டோஆசிடோசிஸ் என்று நாங்கள் சொல்லுகின்ற மருத்துவ டேர்ம்ஸில் அதை சொல்கிறோம். கீட்டோஆசிடோசிஸ் என்றால் என்ன, அதுக்குரிய சயின்ஸ் எப்படி அந்த பேஷண்ட்ஸில் தெரியும்? கீட்டோஆசிடோசிஸ் என்று சொல்கிறது இப்போ இன்சுலின் செயல்பாடு மிகவும் குறைவாக இருக்கும் பொழுது எங்களுடைய உடல் அந்த குளுக்கோஸ், அதாவது எங்களுடைய கலங்களினுடைய பிரதானமான எரிபொருள் குளுக்கோஸ். அப்போ அந்த குளுக்கோஸ் மூலமாக தான் எங்களுடைய உடல் கலங்களுக்கெல்லாம் சக்தி கிடைக்கின்றது. ஆனால் குளுக்கோஸை பயன்படுத்துறதுக்கு இன்சுலின் தேவை. அப்போ இன்சுலின் இல்லாமல் இருக்கும் பொழுது எங்களுடைய உடல் எங்களுடைய கொழுப்பை பயன்படுத்த தொடங்கும். அப்போ கொழுப்பை பயன்படுத்துறது மூலமாக அந்த கொழுப்பின் மெட்டபாலிசம் என்ற ஒரு பக்க விளைவு பொருள் தான் இந்த கீட்டோன்ஸ். அப்போ கீட்டோன்ஸ் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கும் பொழுது அந்த கீட்டோன்ஸ் எங்கள் உடலில் கணக்க ஒரு பாதிப்புகளை உண்டாக்குகின்றன. அவை எங்களுடைய
சலம் அடிக்கடி போகிறதுக்கு உண்டு பண்ணுது. அதன் மூலமாக மக்கள் டீஹைட்ரேட்டடாக போகினம். அவர்களுடைய அந்த அசிடோசிஸ் என்று சொல்லுகின்ற அமிலத்தன்மை உடலில் அதிகரிக்கின்றது. அதன் மூலமாக சுயநினைவு இழந்து கோமட்டோஸ் ஆகி அதன் மூலமாக அந்த ஒரு மிக சிக்கலான ஒரு நோய் நிலைமைக்கு டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் உள்ளாக்கள் போகலாம். இப்போ வயிற்றுளைவு வரலாம், அவர்களுக்கு அடிக்கடி சக்தி வரலாம், அவர்களுக்கு இயலாத தன்மை வரலாம். அப்போ இப்படிப்பட்ட அறிகுறிகள் எங்களுடைய டைப் 1 பேஷண்ட்ஸுக்கு கேட்க நாங்கள் அந்த கீட்டோன்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு வழிவகையில் இருக்கின்றன. யூரினை டெஸ்ட் பண்ணலாம், அல்லது ஈவன் அந்த பிளட் குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி பிளட் கீட்டோன்ஸையும் டெஸ்ட் பண்ணலாம். அப்படி அவர்களுக்கு கீட்டோன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் உடனடி வைத்திய ஒரு தேவை ஒன்று இருக்கும். அப்போ பொதுவாக ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ண வேண்டிய ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தான் போகிறேன். கீட்டோஆசிடோசிஸ் என்றால் என்ன, அதற்குரிய சிம்டம்ஸ் பேஷண்ட்ஸில் எப்படி இருக்கும் என்பது பற்றி டாக்டர் வித்யன் எங்களுக்கு அதை விளங்கப்படுத்தி இருந்தார். இவ்வளவும் நாங்கள் டைப் 1 அது எங்களது சமூகத்தை பொறுத்தவரையில் அவ்வளவு ப்ரிவலன்ஸாக இல்லாத என்றபடியால் ஒரு ஆரம்ப இன்ட்ரடக்ஷனோடு அதை நாங்கள் முடித்துக்கொண்டு டைப் 2 அதுதான் எங்கள் மக்களிடையே மிகவும் பிரபலியமாகவும் எல்லோரிடத்திலுமே பாரபட்சமன்றி இருக்கின்ற ஒரு வியாதியாக அது இருக்கின்றது. சரி, டைப் 2 என்று சொன்னால் இப்போ எங்கள் ஆக்களுக்கு தெரியும் என்ன டயபெட்டிஸ் என்றால் என்னென்று தெரியும், என்ன செய்யணும் என்று தெரியும். ஆனால் சில பேர் இப்போ நீங்கள் நாங்கள் முதலே கதைச்ச மாதிரி ஆரம்பத்திலேயே அதற்குரிய டெஸ்ட்டுகள் செய்யாமல் நன்றாக முத்தினா பிறகு அவர்கள் வருவார்கள். அப்போ என்ன மாதிரியான டெஸ்ட்டுகள் எந்த வயதிலே அவர்கள் தொடங்க வேண்டும்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அண்ணளவாக நீரிழிவு நோய் உருவாவதற்கும் அதன் அறிகுறிகள் மக்களுக்கிட தோன்றுவதற்கும் இடையில் ஒரு சராசரியாக ஒரு 10 வருடம் கூட எடுக்கலாம். அப்போ அந்த 10 வருட காலத்தில் அந்த சதயத்தின் செயல்பாடு குறைவாக இருக்கிறதால இன்சுலின் அளவு குறைந்து ரத்தத்தின் குளுக்கோஸின் அளவு கூடி அவர்களுக்கு எந்த விதமான நோய் அறிகுறிகளும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த அதிகமான குளுக்கோஸ் அவர்களுடைய உடலில் பாதிப்புகளை உருவாக்க தொடங்குகிறது. இதயத்துக்குள்ள, கண்ணில், நரம்புகளில் எல்லாம் பாதிப்புகளை உருவாக்க தொடங்குகின்றது. அப்போ நாங்கள் எங்களுடைய அந்த ஆய்வுகளின்படி எபிடிமியாலஜிக்கல் ஸ்டடீஸின் படி கிட்டத்தட்ட ஒரு டயபிட்டிஸ் டயக்னோஸ் பண்ணப்படுற மக்களில் ஒரு 20% மக்களுக்கு அவர்கள் டயக்னோஸ் பண்ணப்பட்ட நிலையிலே ஞாபக காம்ப்ளிகேஷன்ஸோடு அவர்கள் டயக்னோஸ் பண்ணப்படுகிறார்கள். டயக்னோஸ் பண்ண வரைக்குள்ளே டயபிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிக்கலையே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் ஒன்று அவர்கள் ஹார்ட் அட்டாக்கோடு வருகிறார்கள், அல்லது அவர்களுக்கு காலில் ஒரு புண் அந்த புண் மாறாமல் சீல் கட்டி இருக்க அந்த நேரத்தில் அவர்கள் டயக்னோஸ் பண்ணப்படுகிறார்கள். அப்படி டயக்னோஸ் பண்ணப்பட்டிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலத்தை அவர்கள் இழந்துட்டார். அந்த 10 வருஷ காலத்தில் அவர்களே முதலே தெரிஞ்சிருந்திருந்தால் ஏதாவது செய்திருக்கலாம். அப்போ அதனால தான் நாங்கள் இந்த டயபிட்டிஸ் எப்போவும் அது தடுக்கிறத பற்றி தான் முக்கியம். ஒன்று நீரிழிவு நோய் வராமல் இருக்கிறத பற்றி நாங்கள் தடுக்க வேணும். ஆரோக்கியமான வகையில் வாழ்ந்து ஆரோக்கியமான உணவுகளை உண்டு உடற்பயிற்சியை எடுத்து அதன் மூலமாக நீரிழிவு நோய் வராமல் தடுப்பது தான் மிகவும் சிறந்த வழி. ஆனால் தற்சமயம் நீரிழிவு நோய் வந்துவிட்டால் அதை நாங்கள் முன்கூட்டியே டயக்னோஸ் பண்ணினால் நாங்கள் அதுக்குரிய சிகிச்சை முறைகளை ஒழுங்காக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இந்த நோய் சிக்கல்கள் பிரச்சனைகள் வருவதற்கு முதலே நாங்கள் உரிய வாழ்க்கை முறை மாற்றங்கள் குளிசைகள் அதில் எடுத்தால் அந்த நோயில் சிக்கல்கள் வராமல் நாங்கள் எங்களால் தடுக்க முடியும். ஆனால் நான் என்னுடைய அந்த அனுபவத்தின்படி எங்களுடைய மக்கள் இருக்கிற மிகவும் ஒரு பெரிய பலகீனம் அவர்களுடைய ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தான் இந்த டயபிட்டிஸ் செக் ஒரு சாமானோட செய்ய அணுகிறவன். இப்போ ஐக்கிய ராஜ்யத்தில் 40+ என்ற ஒரு ஹெல்த் செக் இருக்குது. NHS ஹெல்த் செக், அதாவது 40 வயதை தாண்டின எல்லாருக்கும் ஒரு அழைப்பிதழ் மாதிரி குடும்ப வைத்தியர்கிட்ட இருந்து வரும். உங்களுடைய பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், HbA1c அந்த மாதிரி அந்த பிளட் குளுக்கோஸ், நாட் HbA1c குளுக்கோஸ் அந்த மாதிரி டெஸ்ட்டுகளை செய்து உங்களுடைய உடல் எடை அதெல்லாம் செய்துபட்டு உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குதுண்டு. ஆனால் பலர் அந்த இதுகளை எடுப்பதில்லை, அந்த அழைப்பிதழ் எடுக்கிறதுல வேலையிலிருந்து லீவ் எடுக்க வேணும். அது போல எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி இல்லை என்று பிரிட்டன் பண்ணுறாக்களே நிறைய பேர் இருப்பார்கள். அல்லது அதனை அவர்களால் எதிர்கொள்ள முடியாது, அல்லது அப்படி வந்துட்டுதுண்டா அதை என்ன செய்ய போகிறோம் அந்த பயத்திலையும் பலர் போவதில்லை.
பட் அந்த 40+ அந்த வயது வந்து வெள்ளைக்காரர், அதாவது எங்களுடைய பிரித்தானிய சமுதாயத்தினருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வயது. ஆனால் துரதிர்ஷ்டமாக தெற்காசிய சமுதாயத்தினர், அதுவும் தமிழர் சமுதாயத்தை எடுத்தால் நீரிழிவு நோய் வந்து மிகவும் ஒரு இளமையான வயதிலேயே உருவாகின்றது. இப்போ பலருக்கு தெரியும் 20, 25, 30 வயதிலேயே நீரிழிவு நோய் டயக்னோஸ் பண்ண, நாட் டைப் 1, அந்த டைப் 2, அந்த பொதுவான நீரிழிவு நோயே அவர்களுக்கு இளம் வயதிலேயே ஆரம்பிக்கின்றது. ஆகவே எங்களுடைய மக்கள் ஒரு 35 வயது தாண்டினுடனே ஒரு செக்கப் ஒன்று செய்துட்டு மிகவும் எளிமையான முறையில் செக்கப் பண்ணலாம். இந்த HbA1c என்ற ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது, ஜிபியால் மிகவும் இலகுவாக செய்யலாம். அந்த HbA1c பிளட் டெஸ்ட்டை செய்து அதன் மூலமாக அவர்களுக்கு குட் பிளட் குளுக்கோஸ் கண்ட்ரோல் இருக்குதா, நீரிழிவு நோய் இருக்கிறதா, அல்லது ரெண்டுக்கும் இடப்பட்ட, அதாவது ரிஸ்க் ஆஃப் டயபீட்டிஸ், இந்த ப்ரீ டயபீட்டிஸ் என்று சொல்கிற ஒரு கேட்டகரி இருக்குது, அது இருக்கிறதா என்பதை பற்றி மிகவும் ஒரு இலகுவான முறையில் இனங்கண்டு கொள்ளலாம். இந்த இனங்கண்டால் அதுவே ஒரு பாதி வைத்தியம் மாதிரி. ஏன்னா அது இனங்கொண்டாலே அது பல மக்களுக்கு அது ஒரு early diagnosis, நீங்கள் சொன்ன மாதிரி டயக்னோசிஸ் மூலம் சிக்கல்களை வந்து முன்கூட்டியே நாங்கள் தடுத்து கொள்ளலாம். டாக்டர், நாங்கள் இப்பொழுது ஒரு விளம்பர இடைவேளை வர இருக்கின்றது. நேர்களை நாங்கள் HbA1c என்றால் என்ன, அதே நேரம் வீட்டிலே நாங்கள் செக் பண்ணுகின்ற பிளட் சுகர் மானிட்டரிங், அதில் வர சுகர் வேல்யூ என்ன என்பது பற்றிய, அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்பது பற்றி இன்னும் நாங்கள் தொடர்ந்து கலந்துரையாட இருக்கின்றோம். இப்பொழுது ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளை, அதன் பின்பு நாங்கள் இணைந்து கொள்வோம். காத்திருங்கள். நேர்களை மருத்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய மருத்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் நீரிழிவு நோய் பற்றி கலந்துரையாடி இருக்கின்றோம். நீரிழிவு நோய் சுரேஷ்ட வைத்திய நிபுணர் டாக்டர் கருணாகரன் வித்யன் அவர்களுடன் நாங்கள் இன்று உரையாடி கொண்டிருக்கின்றோம். இடைவெளிக்கு முன்னால் நாங்கள் HbA1c மற்றும் நார்மல் குளுக்கோஸ் லெவல் எப்படி நாங்கள் மானிட்டர் பண்ணுவது பற்றி டாக்டர் வந்து உரையாடி கொண்டிருந்தார். HbA1c என்றால் என்ன, நார்மலாக நாங்கள் வீட்டில் செக் பண்ணி பார்க்குற சுகர் லெவலுக்கும் HbA1cக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? HbA1c வந்து ஒரு விசேஷமான ஒரு இரத்த டெஸ்ட் வந்து, அது வந்து எங்களுடைய கடந்த ஒரு 2-3 மாதமாக எங்களுடைய குளுக்கோஸ் லெவல்ஸ் எப்படி இருக்குது என்பதை பற்றி ஒரு சராசரி ஸ்னாப்ஷாட் மாதிரி வருகிறது. அது எங்களுடைய இரத்த கலங்கள் அது ரெட் பிளட் செல், சிவப்பு அணுக்களில் வார சுகருண்ட அளவை வச்சு கொண்டு செய்கிற ஒரு கால்குலேஷன். அப்போ HbA1c வந்து இப்போ அந்த புதிய மெஷர்மெண்ட்ஸில் வந்து நாங்கள் 42 விட குறைவாக இருந்தால், 42 விட குறைவாக இருந்தால் அவருடைய குளுக்கோஸ் லெவல் வந்து ரொம்பவும் ஆரோக்கியமான குளுக்கோஸ் லெவல், அவருக்கு எந்த விதமான நோய்கள் இல்லை என்றதுக்குரிய, அதாவது நீரிழிவு சம்பந்தமான நோய்கள் இல்லை என்று சொல்கிறோம் நாங்கள். 48 விட கூடவாக இருந்தால் அது வந்து நீரிழிவு நோய் வந்துட்டது, டயபீட்டிஸ் வந்துட்டுதுன்றதுக்கு அந்த 48 என்ற ஒரு நம்பர் பழைய முறையில் 6.5%, 6.5. இந்த 42லேருந்து 48 அந்த அளவு வந்து அந்த ப்ரீ டயபீட்டிஸ், அதாவது நீரிழிவு நோயின் முன்னோடிகள். இப்போ இவர்களுடைய சதயத்தின் வலுத்திறன் குறைய தொடங்கி இருக்கிறது, அதால் இவர்களுடைய இரத்தத்தின் குளுக்கோஸின் அளவு சாதுவாக கூட தொடங்கி இருக்கிறது. ஆனால் முற்றிலும் நீரிழிவு நோய் வர தொடங்கவில்லை. அப்போ இந்த நிலவரத்திலேயே அந்த நீரிழிவு நோயை இனம் கண்டால் மிகவும் ஒரு இலகுவான முறையில் வாழ்க்கை முறைகள் மூலம், அதாவது உடல் பயிற்சி, உணவு எடை கட்டுப்படுத்துறது, மாச்சத்துக்களை குறைக்கிறது மூலமாக நீரிழிவு நோய் வராமலேயே தடுத்து கொள்ளலாம். அப்போ அந்த ஏர்லி டயக்னோசிஸ் என்று சொல்கிறது மிக முக்கியமான ஒரு நோக்கம் வந்து மக்களை அந்த ப்ரீ டயபீட்டிஸ் நிலவரத்திலேயே இனங்கண்டு அவர்கள் நீரிழிவு நோய்க்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்த படிகளை நாங்கள் செய்யலாம். ஆயத்த படிகளை நீங்கள் விரலை குத்தி எடுக்கிறது வந்து குளுக்கோஸில், அது வந்து அந்த நேரத்தில் இருக்கிற சுகர் மட்டும்தான் சொல்லும். அப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு முதல் ஒரு அளவு இருக்கலாம், சாப்பாட்டுக்கு பிறகு இன்னொரு அளவு இருக்கும், அது கூடி குறைஞ்சு கொண்டே இருக்கும். இந்த HbA1c வந்து ஒரு சராசரியான வேல்யூ கடந்த 3 மாதத்துக்கு உங்களுக்கு தருவாங்க. டாக்டர், இப்பொழுது ஒரு நேர் இணைந்திருக்கின்றார், என்ன கேள்வியுடன் வந்திருக்கிறார் என்று பார்ப்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். நான் ஜெர்மனிலிருந்து அருள். சொல்லுங்க அருள், என்ன கேள்வி டாக்டர்கிட்ட கேட்க போறீங்க? டாக்டரோட காய்க்கணும் என்னண்டாருங்க,
கதைக்கலாமா? கேளுங்க, உங்களோட கேள்வியை சுருக்கமாக டக்குன்னு கேளுங்க. பொதுவாக வணக்கம் டாக்டர். வணக்கம். எனக்கு 2015ஆம் ஆண்டு டயபிட்டிஸ் வந்ததுங்க. அப்போ நான் டாக்டர் லோரன்கிட்ட போனானுங்க, வைத்தியர்கிட்ட. அவர் கம்ப்யூட்டர்கிட்ட பார்த்துட்டு அந்த ஒரு குளிசை ஒன்று தந்தவர். ஏன்னா அந்த குளிசைன்ற பேர் சொல்றானுங்க மெட்ஃபோமின் 500. அது அந்தவருங்க அதான் நான் போட்டு பாவிக்கிறேன். நான் இப்போ ஒரு நண்பர் எடுத்தவர்களுங்க அந்த பாவக்காய் சாப்பிடுவேன்ட்டு. ஆனா இந்த குளிசை தரமான குளிசை ஜெர்மனியில இருக்கு, கம்ப்யூட்டர்ல பார்த்தா எடுக்கலாமுங்க. மெட்ஃபோமின் லீட் 500. அவர் இந்த நண்பரான் டாக்டர் லோரன்ஸ். அப்ப இந்த குளிசை நம்ம 2 குளிசை பாவிக்கிறேன். அதோட 45 நிமிஷம் மொழினு எக்ஸசைஸ் செய்வேன். வித்தியாசம். இப்ப எனக்கு நல்ல சுகம், நல்ல மாதிரி அதோட தொழிலும் செய்யறேன். ஓகே, அதில் என்ன உங்களது விடயத்தை டாக்டர் இன்னும் விரிவாக எல்லோருக்குமே அது பயன்படுற மாதிரி சொல்லுவார். அப்போ இந்த நீர் சொன்ன மாதிரி நாங்கள் நீரிழிவு நோயில் முதல் படியாக கொடுக்கின்ற மருந்து இந்த மெட்ஃபோமின் தான். ஐக்கிய ராஜ்யத்தை எடுத்தாலும் நாங்கள் மெட்ஃபோமினை தான் கொடுக்குறோம். நாங்கள் மெட்ஃபோமின் ஒரு மிகவும் சிறந்த ஒரு மருந்து. அந்த நேர் குறிப்பிட்டவாறு மெட்ஃபோமின் எங்களுடைய உடல் கலங்கள் அந்த இன்சுலினுக்கு செயல்படுகின்ற அந்த வினைத்திறனை கூட்டுகின்றது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறது. அப்போ எங்களுடைய ஈரலிலிருந்து குளுக்கோஸின் அளவை ஈரலிருந்து வெளியேறுகின்ற குளுக்கோஸின் அளவை குறைக்கின்றது. எங்களுக்கு மாரடைப்பு மாதிரியான அந்த வருத்தங்கள் வராமல் தடுக்கின்றது. அப்படி அந்த பலவிதமான நன்மைகள் மெட்ஃபோமினுக்கு இருக்கிறதால மெட்ஃபோமின் தான் எங்களுடைய முதல் படியான ஒரு மருந்து. அப்போ பொதுவாக ஐக்கிய ராஜ்யத்தில் நீரிழிவு நோய் இனம் கண்டாலே அடுத்தபடியாக அந்த எஜுகேஷன், அதாவது நீரிழிவு நோய் என்ன, அது எப்படி நாங்கள் அணுக வேணும் என்று சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சர் எஜுகேஷன் என்று சொல்கிற எஜுகேஷன் இதுக்கு அனுப்புகிற நாங்கள். அதே நேரத்தில் பொதுவாக மெட்ஃபோமினையும் ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள். ஓகே டாக்டர், இன்னும் ஒரு நேயர் காத்திருக்கின்றார். அவரது கேள்வியை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க உங்களோட கேள்வியை சொல்லுங்க. நீங்க யாரு கதைக்கிறீங்க? நான் சிவாஜினி கதைக்கிறேன். சொல்லுங்க உங்களோட கேள்வியை. கேள்வி அந்த 6.2 HbA1c 6.2 அண்டு 2-3 தரம் ரீடிங்ஸ் இருந்தா அது நார்மலா என்று கேட்கறதுக்கு அடிக்கிறேன். ஓகே, நல்ல கேள்வி. இப்போ அந்த 6 நான் முன்னர் குறிப்பிட்ட மாதிரி அந்த 6.5 6.5 விட கூடுதலாக இருக்கும் பொழுது அங்கே நீரிழிவு நோய் வந்துவிட்டது என்றது சொல்லப்படுகின்றது. 6 விட குறைவாக இருக்கும் பொழுது அவர்களுடைய சதயம் நல்ல ஒரு சிறந்த வினைத்திறனுடன் வேலை செய்கின்றது என்று அர்த்தம். 5.8 5.9 அப்படி எல்லாம் இருந்தால் உங்களுடைய சதயம் ஓரளவுக்கு நல்லா வினைத்திறன் வேலை செய்கின்றது. இந்த 6 6.5 என்ற அந்த மட்டம் நாங்கள் ப்ரீ டயபிட்டிஸ் என்று குறிப்பிடுகின்றோம். அப்போ நீரிழிவு நோய் இன்னும் வரவில்லை, ஆனால் நீரிழிவு நோய் வருவதற்குரிய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன என்பதை அந்த 6.2 குறிப்பிக்கின்றது. அப்போ இது ஒரு சிறந்த ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்று நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஏனென்றால் இந்த நிலவரத்தில் உணவை கட்டுப்படுத்துறது, மாச்சத்துக்களை குறைக்கிறது, உடலை பயிற்சியை செய்கிறது, அந்த வகையான இதில் செய்கிறதன் மூலமாக அந்த 6.2 இன்னும் அதிகரிக்காமல் டயபிட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம். விளக்கம் சரியாக இருக்கும் நினைக்கின்றேன். டாக்டர், இன்னும் ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார், அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து கதைக்கிறீங்க? நான் இங்கே ஜெர்மனிலேருந்து நித்யானந்தன் கதைக்கிறேன். நித்யானந்தன், சொல்லுங்க உங்களோட கேள்வியை. சொல்லுங்க டாக்டர்கிட்ட உங்களோட கேள்வியை. கதைக்கலாமா? கதைங்க. தயவு செய்து நேர்களே உங்களது தொலைக்காட்சி பட்டினது சத்தத்தை குறைச்சி வச்சுட்டு கதைங்க, அப்போதான் இலகுவாக இருக்கும். நேரம் வீணாக போய் கொண்டிருக்கின்றது. சரி, சொல்லுங்க உங்களோட கேள்வியை. டாக்டர், எனக்கு நைட்டில் டயபிட்டிஸ் குறைஞ்சு போகுது, என்ன காரணம் சொல்லுங்க. நீங்கள் டயபிட்டிஸ் குறையுது, உங்களோட குளுக்கோஸின் அளவு குறையுது என்று சொல்லுகிறீர்களா? இல்லை, அந்த சுகர் குறைஞ்சு போகுது. ஓகே,
அப்போ அது விடியப்புறம் 4 மணி 3 மணிக்கு குறையுது. ஓகே. அப்போ எதை வச்சுக்கொண்டு நீங்கள் அது குறையுது என்று சொல்லுகிறீர்கள்? எனக்கு உடனே காட்டி கொடுக்குது நைட்டில், உடனே ஹார்ட்டில் ஒரு மாதிரி வரும். உடனே வந்து ஓரியன்ட் டெஸ்ட் பண்ணினால் 6.5 அந்த 2.8 3.3 அப்படி நிற்கிது. ஓகே. அப்போ பொதுவாக நீரிழிவு நோயாளிகளில் சுகர் குறையதுக்கு காரணம் அவர்கள் எடுக்கிற மருந்து வகைகளாகத்தான் இருக்கும். நீங்கள் என்ன மருந்து எடுக்கிறீங்க உங்களோட நீரிழிவு நோய்க்கு? அதுக்கு இன்சுலின் போடுறேன் டாக்டர். அந்த லெவலை பார்த்து இன்சுலின் போடுறேன். ஓகே. அப்போ இப்போ ஹார்ட் ஆப்ரேஷன் செய்தது 2 தடவை, அதுக்கு டேப்லெட்ஸ், அது நார்மல் டேப்லெட்ஸ் போட்டு கொண்டு வரேன். ஆனால் இப்போ அதிகமாக பிரியப்படத்தில் குறைஞ்சு கொண்டு போகுது. அப்போ இன்சுலின் என்ற தொழிற்பாடு ரத்தத்தின் குளுக்கோஸை குறைப்பதாகும். அப்போ உங்களுடைய உடலின் தேவைக்கு அதிகமாக இன்சுலின் எடுக்கப்பட்டால் அந்த இன்சுலின் அளவு கூடுறதால உங்களோட ரத்தத்தின் குளுக்கோஸின் அளவு குறைகிறதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பிளட் குளுக்கோஸ் இப்போ பொதுவாக நாங்கள் நீரிழிவு நோயாளிகளுக்கு, அதுவும் குறிப்பாக இன்சுலின் எடுக்கிற நீரிழிவு நோயாளிகளுக்கு அவர் கட்டாயமாக அந்த பிளட் குளுக்கோஸுகளை டெஸ்ட் பண்ண வேணும். அது மட்டும் இல்லாமல் அது டெஸ்ட் பண்ணி ஒரு டயரி மாதிரி ஒன்றில் அதை குறித்து வைக்க வேணும். அதை நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய குடும்ப வைத்தியர்கிட்ட போய் காட்டினால் அவரால் சொல்ல முடியும். இப்போ இன்சுலின் நீங்கள் ஒரு முறைக்கா ஒரு நாளுக்கு 2 தடவை எடுக்கிறீர்கள்? ஒரு நாளைக்கு 3 தடவை டெஸ்ட் பண்ணி கூட இருந்தால் இன்சுலின் போடுவேன் அதுக்கு அளவாக. அல்லது இப்போ 147.8 அப்படி இருந்தால் நான் போடுறேன், போடுறது இல்லை. அப்போ நீங்கள் அந்த குடும்ப வைத்தியர்கிட்ட உங்களுடைய அந்த டயரியை காட்டி நீங்கள் அந்த அதுவும் குறிப்பாக அவர்கிட்ட கொண்டு அந்த டைரியை காட்டின உடனே அவர் அளவை குறைச்சித்தான் தாரார். ஓகே. அளவை குறைச்சி தந்தாலும் சில சமயம் டாக்டர் எனக்கு பிடிக்கப்படுத்துற 3 AM 4 AMல வலி லோவா வருது. அப்படின்னு சொன்னா உங்களோட பின்னேரத்தின் இன்சுலின் அளவு, பின்னேரத்துக்கு எடுக்கிற இன்சுலின் அளவு தான் இங்கே பிரச்சனையா இருக்கிறது. அதை நீங்கள் இன்னும் கூட குறைக்க வேண்டியிருக்கும். அப்போ அது வந்து இந்த குளுக்கோஸ் டயரியை பார்க்காமல், இன்சுலின் டோஸை பார்க்காமல் தனிப்பட்ட முறையில் இதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறது கஷ்டம். ஆனால் பொதுவாக குளுக்கோஸின் அளவு குறைகிறது என்றால் அதுக்குரிய பிரதானமான காரணம் வந்து ஒன்று இன்சுலின் டோஸ் கூடி இருக்கிறது, அல்லது 2 வந்து ஏதாவது காரணங்களுக்காக சாப்பாட்டின் அளவு குறைச்சிருந்தால் அங்கே அந்த சாப்பாடு குறைறதாலையும் அல்லது இன்சுலின் டோஸ் கூடுறதால 2 விதமான காரணங்களினாலையும் ரத்தத்தின் குளுக்கோஸின் அளவு குறையலாம். அதற்கு நீங்கள் கட்டாயம் அதை 2.83 என்று சொல்றது மிகவும் ஒரு குறைஞ்ச மட்டங்களாகும். ஆமாம். அப்போ இது நீங்கள் போய் காட்டி உங்களோட இன்னும் நீங்கள் குறைச்சிட்டீங்கள் ஆனால் இன்னும் குறைகிறது என்று சொன்ன இன்னும் அந்த இன்சுலின் அதுவும் குறிப்பாக பின்னேரத்தில் இரவுக்கு முதல் எடுக்கிற இன்சுலின் அளவை நீங்கள் அவசியம் குறைக்க வேண்டியிருக்கும். ஓகே, தேங்க்யூ. நன்றி. என நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்கு நான் நினைக்கின்றேன் டாக்டர், கூடுதலாக இந்த வைத்தியத்துறையிலே சொல்வார்கள் இன்சுலின், அதாவது டயபெட்டிஸால் சுகர் லெவல் கூடுதலாக வர்றதால வர்ற ஆபத்துக்களை விட குளுக்கோஸின் அளவு குறைவாக வரும் பொழுது இருக்கிற ஆபத்துக்கள் கூடுதலாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை இந்த நேர்னது கேள்விக்கு அது உகந்ததாக இருக்கும் நினைக்கின்றேன். இந்த வேல்யூ வந்து 4க்கு கீழே போகும் பொழுதுதான் ஹைப்போஸ் என்று சொல்கிறார்கள். இப்போ ஐக்கிய ராஜ்யத்தில் நாங்கள் மில்லிமோல் பர் லிட்டர் என்று பாவிக்கிறாங்க. அது 4. அது இப்போ பொதுவாக ஐரோப்பிய கண்டத்தை எடுத்தால் அது 18ஆல் பெருக்க வேணும். அது மில்லிகிராம்ஸ் பர் டெசிலிட்டர் என்ற நம்பர். அப்போ 45 என்ற 45-50 என்றது தான் நாங்கள் ஐக்கிய யுஎஸில் ஐரோப்பிய கண்டங்களில் பயன்படுத்துகிறார்கள். நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை முறைகள், அதுவும் இப்போ இன்சுலினில் குறிப்பாக இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து இந்த ஹைப்போ பிளட் குளுக்கோஸ் குறைகிறது. அப்போ நான் முன்னர் சொன்ன மாதிரி குளுக்கோஸ் தான் எங்களுடைய உடலுக்கு இருக்கின்ற பிரதானமான எரிபொருள். அது மூளைக்கு குளுக்கோஸை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். உடல் இருக்கிற மற்ற, அதாவது தசையங்கள், வேறு உறுப்புகளுக்கெல்லாம் கொழுப்பை பயன்படுத்த முடியும், புரதச்சத்தை உடைச்சு பயன்படுத்த முடியும். ஆனால் மூளைக்கு வந்து குளுக்கோஸ் மட்டும்தான் அது பயன்படுத்தக்கூடிய
ஒரே ஒரு எரிபொருள் அது ஆகும். அப்போ மூளை தான் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றது குளுக்கோஸின் மட்டம் குறையும் பொழுது. அப்போ நாங்கள் ஹைப்போன்னு பொதுவாக சொல்லுறது வந்து அந்த அந்த அறிகுறிகள், அதாவது மூளைக்கு குளுக்கோஸ் குறையக்கூடாது என்பதற்காக எங்களுடைய இயற்கையே எங்களுக்கு சில சில அறிகுறிகளை கொடுத்து வைத்திருக்கின்றது. அதாவது பசி மாதிரி எடுக்கிறது, கை நடுங்கிறது, தலை சுத்து வர்ற மாதிரி இருக்கிறது, நெஞ்சு படபடக்கிறது, இதெல்லாம் எங்களுடைய மூளை வந்து எங்களுக்கு சொல்கின்றது குளுக்கோஸின் அளவு குறைகிறது, போய் ஏதாவது சாப்பிடுகின்ற. அப்போ எங்களுக்கு பசி என்று சொல்லிக்க வாருகின்ற அந்த அறிகுறிகளும் இதை போன்ற ஒரு அறிகுறிகள் தான். அதாவது மூளைக்கு ரத்தத்தின் குளுக்கோஸின் அளவு குறைகிறது என்று. நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்கிற மிகவும் பிரச்சனை என்ன, இப்போ நார்மலாக நீரிழிவு நோய் இல்லாத ஆட்களுக்கு எங்களுக்கு பசிக்கும் பொழுது இன்சுலின் அளவு உடலிலிருந்து குறைகிறது. ஏனென்றால் அந்த இன்சுலின் அந்த சுரக்கப்படுகின்ற அளவு வந்து எங்களுடைய உடல் தேவைக்கு ஏற்றவாறு சதயத்திலிருந்து சுரக்கப்படுகிறது. ஆனால் நீரிழிவு நோயாளிகள் என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் இன்சுலின் டோஸை ஏற்கனவே கொடுத்துட்டோம். அப்போ குளுக்கோஸின் அளவு குறையும் பொழுது அவரால் அதை குறைக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் கொடுத்த இன்சுலின் அவர்கள் உடலில் இன்னும் தொழில்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த நிலையில் அவர்கள் கட்டாயம் குளுக்கோஸ் குறைகின்ற கட்டாயம் அவர்கள் ஒரு குளுக்கோஸ் ஒன்று எடுக்க வேணும். அப்போ நாங்கள் அந்த குளுக்கோஸ் ட்ரீட்மெண்ட், ஹைப்போ ட்ரீட்மெண்ட், இனிப்பு வகைகள், அப்போ அவர் பொதுவாக நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் நீரிழிவு நோய் அது இன்சுலின் எடுக்கிறவர்களுக்கு ஒரு குளுக்கோஸ் டேப்லெட் ஒன்று கட்டாயம் தூக்கி அவர்கள் பாக்கெட்டில் தூக்கி இருக்க வேணும் என்று. ஏன்னா அந்த அந்த குளுக்கோஸின் அளவு இன்னும் குறைஞ்சு கொண்டே போனது என்று சொன்னால் அவனோட மூளையின் செயல்பாடு வடிவாக வேலை செய்ய முடியாமல் தலை சுத்தல் வந்து மயக்கம் போட்டு உடலுக்கு மிகவும் பெரிய தீங்குகள் கூட ஏற்படலாம். அப்போ அந்த குளுக்கோஸ் எப்பவும் ஒரு கைகாவலில் வைத்துக்கொண்டு அந்த அந்த அறிகுறிகள் வரும் பொழுது அதை சிகிச்சை எடுக்கிறது மிகவும் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு அந்த நேர் சொன்ன மாதிரி இப்போ அடிக்கடி குளுக்கோஸின் அளவு குறையும் பொழுது அங்கே அது ஒரு விடயத்தை சொல்லுகிறது, இன்சுலின் என்ற அளவு கூடிக்கொண்டிருக்கின்றது என்று. அப்போ அது அந்த நேரங்களில் வைத்திய ஆலோசனையை பெற்று அந்த இன்சுலின் அளவை உரிய முறையில் குறைக்கிறது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாகும். சரி, அந்த இன்சுலின் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹைப்போஸ் வரைக்குள்ளே தச்சவழி இப்போ வயது போனாக்களோ அல்லது இப்போ வந்த ஒரு நேர் கூட ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருந்தால் இவரை போல் நிறைய பேர் சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தான் இந்த கிளிக்லசைடுன்னு சொல்கிற இன்னும் ஒரு மருந்து எடுக்கிறவர்களுக்கும் வருது இன்சுலின் மாதிரி. சில பேர் நினைப்பார்கள் இன்சுலின் எடுக்கிறவைக்கு மட்டும்தான் இப்படி இருக்கிறது. ஆனால் ஏன் கிளிக்லசைடு எடுக்கிற ஆட்களுக்கும் இதே மாதிரியான அறிகுறிகள் வருகிறது? கிளிக்லசைடு வந்து அது செயற்படுகிற விதம் வந்து எங்களுடைய உடல் இருக்கிற அந்த சதயத்தில் இருக்கின்ற அந்த பீட்டா செல்ஸ், அதாவது இன்சுலின் சுரக்கின்ற கலங்களை வந்து இன்னும் கூட வினைத்திறனுடன் வேலை செய்து இன்சுலினை சுரக்க பண்ணுகின்றது. அப்போ அதுக்கிட்டத்தட்ட இன்சுலின் மாதிரி. அப்போ இன்சுலின் நாங்கள் ஊசி மூலம் எடுக்கிற மாதிரி இந்த கிளிக்லசைடு அந்த குளுசை வந்து எங்களுடைய உடலில் இருக்கின்ற இயற்கையாக எங்களுடைய உடல் கலங்கள் இருக்கின்ற சதயத்தில் இருக்கின்ற இன்சுலினை வெளியில் மிகவும் வேகமான விதத்தில் கொண்டு வரப்படுகின்றது. அப்போ ரத்தத்தின் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும் பொழுது அது ஒரு மிகவும் நல்ல விடயம். என்ற ரத்தத்தின் குளுக்கோஸை அது ஒரு மிகவும் வேகமான முறையில் சீரான ஒரு அளவுக்கு கொண்டு வருகின்றது. ஆனால் ரத்தத்தின் குளுக்கோஸின் அளவு குறையும் பொழுது அந்த கிளிக்லசைடு டேப்லெட்டுக்கு தெரியாது அந்த இன்சுலினை கொடுக்கறத நிப்பாட்ட வேணும் என்று. அப்போ அந்த ஒரு கதவை திறக்கிற ஒரு சாவி மாதிரி அந்த கிளிக்லசைடு இருக்கிறது. ஆனால் இப்போ இந்த கதவை சாத்த தெரியாது. அப்போ இன்சுலின் வந்து கொண்டே இருக்கும் அந்த கிளிக்லசைடு இருக்கிறதால. அப்போ அதனால் அவர்களோட குளுக்கோஸ் குறைஞ்சு கொண்டே இருக்கும். அப்போ அதுவும் இப்போ வயது போனவர்களில் இந்த கிளிக்லசைடு அந்த மாதிரி குளுசைகளில் ஹைப்போ வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிகவும் கூடுதலாக நாங்கள் இப்போ காண்கிறோம். ஆனால் அவர்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம், இப்போ டிவிஎல்ஏ என்று சொல்கிறது, அதாவது டிரைவிங் சம்பந்தமான அந்த தொழில்களில் இருப்பவர்களோ அல்லது சாதாரணமாக டிரைவ் பண்ணுபவர்களோ இன்சுலின் எடுக்கும் பொழுது அவர்கள் என்ன மாதிரியான ப்ரீகாஷன்ஸை எடுக்க வேண்டும்? ஏதாவது வாகன டிரைவிங் லைசன்ஸ் ஏஜென்சி அப்படி ஏதாவது அறிவிக்கணுமா? அப்படி ஏதாவது என்ன மாதிரியான விடயங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும்? பொதுவாக நீரிழிவு நோய் வந்தாலே டிவிஎல்ஏக்கு அது அறிவிக்க வேணும். ஏனென்றால் இன்சுலின் பாவிக்காட்டிலும் அறிவிக்கணும். ஆனால் அது பொதுவாக அவர்கள் பெரிய பாதிப்பு ஏற்படாது. அது அப்போ நீங்கள் இன்சுலின் எடுக்காட்டி அல்லது சல்ஃபனால் எடுக்காட்டி உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் வர போகிறதில்லை. நீங்கள் சாதாரண ஆக்கள் மாதிரி தான் இருப்பீங்க. இன்சுலின் எடுத்தால் அது அகெயின் நீங்கள் அறிவிக்க வேண்டியிருக்கும். இன்சுலின் எடுக்கிறவர்களுக்கு வந்து சில ஒரு கட்டுப்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கும். ஒன்று,
அவர்கள் டிரைவிங் ஆரம்பிப்பதற்கு முதல்ல அவர்கள் பிளட் குளுக்கோஸை டெஸ்ட் பண்ண வேணும். அதுவும் பிளட் குளுக்கோஸ் 5 விட 5 விட குறைவாக இருந்தால் அவர்கள் அங்கே ஏதாவது சாப்பிட்டு போட்டு தான் டிரைவிங் ஸ்டார்ட் பண்ண வேணும் என்று தான் அந்த ரூல்ஸின் படி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் லாங் ஜேர்னிஸ் அப்படின்னு போக பிரேக் எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு பிரேக் கொண்டு எடுத்து குளுக்கோஸ் லெவல்ஸை டெஸ்ட் பண்ணி ஒரு தேவையான சாப்பாடு சாப்பிட்டு அப்படி எல்லாம் செய்ய வேணும் என்று பொதுவாக நாங்கள் கூறுனாங்க. ஏன் அதெல்லாம் சொல்கிறாங்க என்றால் இப்போ நீரிழிவு நோயாளிகளில் பலருக்கு அது மாதிரி அந்த டைப் 1 நீரிழிவு, டைப் 2 ஆக்களுக்கு அவ்வளோத்துக்கு பிரச்சனை இல்லை. இந்த டைப் 2 ஆக்களில் வந்து அந்த அவருடைய சதயம் ஏற்கனவே வேலை செய்கிறபடியால் அவருக்கு அவ்வளவுக்கு பாதிப்பு வர்றே இல்லை. ஆனால் டைப் 1 பேஷண்ட்ஸில் பலருக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது. அவரோட பிளட் குளுக்கோஸ் குறைஞ்சிருக்கிறது. ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்க அவர்களால் அதை உரிய முறையில் இனங்கண்டு கொள்ள முடியவில்லை. அப்போ அவர்கள் ஆக்சிடென்ட் பட்டு மற்றவர்களுக்கு மாதிரிப்பட்டால் அதை அந்த அரசாங்கம் வந்து இதில் மிகவும் ஒரு கண்டிப்பான முறையில் இருக்கிறது. அதுவும் இப்போ ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு வந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு நீரிழிவு நோய் இந்த ஹைப்போஸை இனங்கண்டுறது கஷ்டம் என்று சொன்னால் அவரோட டிரைவிங் லைசன்ஸையே இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஆபத்துக்கள் இருக்கின்றன. அப்போ இதான் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ டிரைவ் பண்ணி முதல்ல டெஸ்ட் பண்ணுறது, பிரேக்ஸ் எடுக்கிறது, அதுவும் குறிப்பாக இன்சுலின் எடுப்பவர்கள் மறக்காமல் நீங்கள் டிவிஎல்ஏக்கும் உங்களுக்கு இன்சுலின் பாவிக்கிற கட்டம் வரும்பொழுது நிச்சயமாக நீங்கள் அறிவித்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிடில் டாக்டர் சொன்ன மாதிரி சில வேளைகளில் லைசன்ஸ் கூட இல்லாமல் போகக்கூடிய நிலைமைகள் கூட வந்துவிடும். இப்படியான ஆரம்ப கட்ட அறிவுரைகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம். அதுக்கு முன்னால் இப்போ நீங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி இந்த ப்ரீ டயபெட்டிக் என்பது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு நிலை. அது வரும் பொழுதே அது உங்களுக்கு சொல்கிறது இதுவும் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இன்னும் நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் முன்னேறத்து கண்டு கூட சொல்லலாம். இது அப்படி வரும் பொழுது இப்போ உணவு கட்டுப்பாடு, உடல் பருமன் குறைப்பது வந்து கூடுதலாக டயபெட்டிஸை பெட்டர் கண்ட்ரோலுக்கு வருவதற்கு உதவி செய்யறேன்னு சொல்றார்கள். அது என்ன மாதிரியான விதத்தில் இன்சுலினுக்கும் உடல் பருமனுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? நல்ல கேள்வி. இப்போ எங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும் பொழுது எங்களுடைய உடலில் வந்து கொழுப்பு அதிகரிக்கின்றது. அந்த கொழுப்பு வந்து குறிப்பாக வயிற்றை சுற்றி இப்போ விசரல் அடிப்போசிட்டி என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. வயிற்றை சுற்றி ஈரலுக்குள்ள எல்லாம் கொழுப்பு கலங்கள் அதிகரிக்கின்றன. இந்த கொழுப்பு கலங்கள் நாங்கள் முந்தி, அதாவது 10 வருடங்களுக்கு 15 வருடங்களுக்கு முந்தி யோசிச்சினாங்க கொழுப்பு வந்து ஒரு பேங்க் மாதிரி எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுற சாமான், அது ஒன்றும் செய்கிறே இல்லை. ஆனால் இப்பொழுது ஆராய்ச்சிகளின்படி இந்த கொழுப்பு கலங்கள் வந்து நிறைய ஹோமோன்களை சுரக்கின்றன. அவை சுரக்கின்ற ஹோமோன்ஸ் செய்கிற மெயின் தொழிற்பாடு வந்து இன்சுலினுடைய வினைத்திறனை குறைக்கின்றன. அப்போ இன்சுலின் வினைத்திறன் குறைதால் என்ன நடக்கிறது? அந்த சதயம் வந்து கூட கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போ சதயம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது, கூட இன்சுலினை சுரங்க வேண்டியிருக்கிறது. அப்போ ஒரு கட்டத்தில் சதயத்தால் ஈடுகட்ட முடியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் ரத்தத்தின் குளுக்கோஸ் கூடி முதல்ல அந்த ப்ரீ டயபீட்டிஸ், அந்த HbA1c அந்த 6 to 6.5% ஒரு நிலவரம் வரும். இன்னும் காலம் போக போக உரிய முறையில் வாழ்க்கை முறையில் பின்பற்றாவிட்டால் அது பேர்ந்து அப்படியே நீரிழிவு நோய் கட்டத்துக்கு போக தொடங்கிவிடும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வயிறை சுற்றி இப்போ ஜிபிட்ட போகிக்க கூட ஒரு பேசிக் மெஷர்மெண்ட் இந்த ப்ரீ டயபெட்டிக்கோ NHS ஹெல்த் செய்யக்கில் உங்களோட வயிற்றை சுற்றி சுத்தளவு எடுப்பார்கள். அது வந்து ஒரு முக்கிய காரணியாக அமைகின்றது. அதே மாதிரி இந்த ஃபேட்டி லிவர் என்று சொல்வார்கள். ஃபேட்டி லிவராலையும் டயபெட்டிஸுக்கு ஏதாவது சந்தர்ப்பம்? அப்போ நான் சொன்ன மாதிரி எங்களோட உடல் எடை கூடும் பொழுது அந்த விசரல் அடிப்போசிட்டி, அந்த வயிற்று சுற்றி வருகின்ற அந்த கொழுப்பு வந்து ஈரலுக்குள்ளேயும் போகிறது. அப்போ ஈரலுக்குள்ளே போகும் பொழுது அந்த ஈரல் இந்த செயல்பாடு குறைய தொடங்குகிறது. அதைத்தான் நாங்கள் ஃபேட்டி லிவர் என்று சொல்கிறாங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் ஃபேட்டி லிவர்ன்றது கூட நடந்தது வந்து குடிக்கிறாக்களுக்கு. சாராய குடியில் வந்து கல் வண்டி என்று சொல்கிறது. சாராய குடிக்கிறாக்களுக்கு அந்த ஆல்கஹால் வந்து அவரோட ஈரலை பாதிக்க வச்சு அதன் மூலமாக அவர்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்தது. ஆனால் இப்போ கடந்த ஒரு 10-12 வருடங்களாக சாராயத்தை விட உடல் எடை
கொழுப்பு மூலமாக தான் கூடுதலாக ஃபேட்டி லிவர் வருகிறது. அப்போ ஃபேட்டி லிவர் வரும் பொழுது என்ன பிரச்சனை? ஒன்று ஈரலுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. மற்ற இன்னொரு முக்கியமான விடயம் அந்த மாரடைப்பு, ப்ரெஷர், பக்கவாதம், ஸ்ட்ரோக் அந்த மாதிரியான வருத்தங்கள் உண்டு பண்ணுறதுக்குரிய சாத்தியப்பாடுகளையும் அந்த ஃபேட்டி லிவர் கொண்டு வருகிறது. என்றால் உடல் எடை ஈரலுக்குள்ள கொழுப்பு போகிறது என்றால் வேறு உடல் அவயங்களுக்குள்ளேயும் இந்த கொழுப்புகளும் இந்த ரசாயன மாற்றங்களும் ஆரம்பித்து விட்டன என்றதுக்கு ஒரு அறிகுறி. அப்போ அந்த ஃபேட்டி லிவரும் ஒரு இப்போ நாங்கள் அந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்று சொல்கிறோம். இந்த உடல் எடை அதிகரிக்கிறது, பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கிறது, கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் வருகிறது என்ற மாதிரி ஃபேட்டி லிவரும் அந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்ற ஒரு அங்கமாக இருக்கின்றது. அப்போ அது இருக்கிறதும் ஒரு அந்த டயபிட்டிஸ் வந்து கொஞ்சம் கூட ஒரு பிரச்சனை கொடுக்க தொடங்கி விட்டது என்பதற்கு ஒரு அறிகுறியாக. மிக முக்கியமான விடயம் ஃபேட்டி லிவர் பற்றி நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி முடிவடையக்கூடிய நேரம் கூட வந்தது. நாங்கள் எவ்வளவோ கேள்விகள் இந்த நிகழ்ச்சியில் கதைக்கலாம் இருந்தோம். அவ்வளவு முக்கியமான ஒரு டாபிக் தான் டயபிட்டிஸ் என்பது. டயபிட்டிஸ் என்றால் மட்டும் இரத்தத்தின் அளவு கூடுவது என்பது இல்லை. நிறைய விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த நிறைய விடயங்களை பற்றி நாங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளிலும் உரையாடி இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு அருமையான கருத்துக்களை தந்த டாக்டர் வித்யன் அவர்களுக்கு எங்களது தொலைக்காட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். சில நேயர்களே, நாங்கள் மருத்துவம் நிகழ்ச்சியை இன்று நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு மருத்துவம் நிகழ்ச்சியில் நாங்கள் டயபிட்டிஸ் பற்றி தொடர்ந்து உரையாட இருக்கின்றோம். தொழில்நுட்பத்தில் உதவிய கலைஞர்களுடன் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது ராஜி சுதர்ஷன். வணக்கம் நேயர்களே.